Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா total expenses as a student to get into Canada. இந்த expenses எல்லாமே ஒரு sequential ஆர்டரில் பார்க்க போகிறோம். என்னோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எவ்வளோ ஓவரால் எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, the first expense was the consultation fee. 5,000 rupees ஆச்சு ஓவராலாக. இந்த ஃபீ நான் எதுக்கு பே பண்ணேன்னா, right from the start till the end of the immigration process, they were there to guide me. And this falls under the optional bucket because இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிரதர் ஆர் ஈவன் ஆன்லைன் சர்ஃபிங் மூலியமாக இந்த என்டையர் ப்ராசஸோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். தி செகண்ட் எக்ஸ்பென்ஸ் வாஸ் தி IELTS learning course. IELTS stands for International English Language Testing System. 5,000 rupees ஆச்சு for this. இந்த கோர்ஸ் எதுக்கு எடுத்தேன்னா, என்னோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங் ஃப்ளூவன்சியை டெவலப் பண்ணுறதுக்காக. அண்ட் திஸ் ஆல்சோ ஃபால்ஸ் அண்டர் தி ஆப்ஷனல் பக்கெட் பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் நல்லாவே தெரியும் அப்படின்னா இந்த காஸ்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். தேர்ட் எக்ஸ்பென்ஸ் இஸ் தி IELTS எக்ஸாம் ஃபீ. 13,500 rupees ஆச்சு ஓவராலாக ஃபார் திஸ் எக்ஸாம் ஃபீ. அண்ட் this is a mandatory fee because in order to attend this exam you have to pay this fee. The next expense was the college application fee. 5 காலேஜ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஓவராலாக 45,000 rupees ஆயிருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி காலேஜ்க்கு ஆல்மோஸ்ட் 8,000 to 10,000 rupees ஆச்சு. அண்ட் திஸ் ஆல்சோ ஃபால்ஸ் அண்டர் ஆப்ஷனல் லிஸ்ட் பிகாஸ் நீங்கள் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் மீட் பண்ணுற மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா there are 90% chances that you get selected. Instead of 5 colleges, you can choose 2 colleges based on your profile and requirements. காலேஜ் அட்மிஷன் கிடைச்சோடனே என்னோட வீசாக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ என்னோட நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் மெடிக்கல் எக்ஸாம் ஃபீ. 8,000 rupees ஆச்சு இந்த ஓவரால் மெடிக்கல் எக்ஸாம் ஃபீக்கு. This fee depends on the hospital you visit and இது ஒரு mandatory fee. அடுத்த எக்ஸ்பென்ஸ் GIC Guaranteed Investment Certificates. ஓவராலாக 10,200 Canadian dollars ஆச்சு. இந்தியன் மணியில் 5.1 lakhs. This is not a mandatory expense, but then இதை கண்டிப்பாக எல்லாரும் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் பிகாஸ் this will help for your visa to get approved. அடுத்த எக்ஸ்பென்ஸ் visa application fee. 150 Canadian dollars ஆச்சு எனக்கு. So approximately 7,500 Indian rupees, and this is a mandatory fee. The next expense is the major chunk of all the expenses, which is the tuition fee. So என்னோட tuition fee $33,500 overall ஆச்சு, which is approximately 16.5 lakhs in Indian money. இது ஒரு mandatory fee. Initially $2,000 deposit amount கட்ட சொன்னாங்க, which is to reserve my seat in the college. And then on arrival ஒரு $8,000 pay பண்ண சொன்னாங்க. And all these money were deducted from my overall fee. And the remaining amount each and every semester split பண்ணி பே பண்ண சொன்னாங்க. விசா கிடைச்சதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ என்னோட அடுத்த எக்ஸ்பென்ஸ் ஃப்ளைட் டிக்கெட். அண்ட் 60,000 rupees ஆச்சு எனக்கு ஒன் வே ஃப்ரம் இந்தியா டு கேனடா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. திஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ ஆர் and the time of ticket booking. This is definitely a mandatory expense. அடுத்த expense emergency cash in hand. நான் $1,000 கேஷாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன், which is almost 50,000 rupees in Indian money, just in case for emergency purposes. And this is an optional expense based on your capacity. உங்களால் எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். So the final expense is the miscellaneous expenses, and அதை நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறதில்ல because this is completely based on the individual. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பொறுத்து தான் இந்த எக்ஸ்பென்ஸ் இருக்குது. லைக் ஷாப்பிங் ஸ்டஃப்ஸ், ஒருத்தங்க எவ்வளோ ஷாப் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த அமௌண்ட் வரும். ஸோ அதை இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டில் நான் இன்க்ளூட் பண்ணலை. அண்ட் திஸ் இஸ் டெஃபினெட்லி எ ஆப்ஷனல் எக்ஸ்பென்ஸ். சரி, இப்போது என்னோட ஓவரால் டோட்டல் பார்த்தீங்கன்னா 23,54,000 rupees ஆகியிருக்கு. அண்ட் ஃபார் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஓவரால் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 22,84,000 rupees ஆகியிருக்கு. இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கன்சிடர் பண்ணணும்.
ஜிஐசிக்கு 5.1 lakhs கால்குலேட் பண்ணியிருந்தோம். அந்த 5.1 lakhs இஸ் நாட் ஆக்சுவலி அ எக்ஸ்பென்ஸ், இட் இஸ் மோர் லைக் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் பே பண்ண இந்த 5.1 lakhs ஜிஐசி அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மாதம் உங்களுக்கே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் $10,200 நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னா, இனிஷியலாக நீங்கள் கனடா என்டர் ஆனோடனே உங்களோட இனிஷியல் எக்ஸ்பென்சஸ்க்கு $2,000 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவாங்க. அண்ட் த ரிமைனிங் அமௌண்ட் வில் பி ஸ்ப்ளிட் இன்டூ லைக் $600 each and every month just to meet your living expenses. ஸோ இது பேசிக்காக உங்களோட எக்ஸ்பென்ஸ் கிடையாது. திஸ் இஸ் அகெயின் your money which you have invested just to show the Canadian government that you are financially strong. ஃபைனலாக இந்த ஜிஐசி அமௌண்ட்டை என்னோட ஓவரால் எக்ஸ்பென்சஸோட டிடெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா $18,54,000 வருது. அண்ட் ஆவரேஜ் எக்ஸ்பென்சஸோட ஓவரால் டோட்டலில் டிடெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா $17,84,000 வருது, which is the overall money that cost to get into Canada. Okay guys, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், questions or doubts இருந்ததுன்னா please leave it in the comments. Thank you so much for watching this video. Have a good day. Bye bye.